எல்லாரும் என்ன பண்றீங்க? நண்பர்களே, ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு இன்னைக்கு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டேன். இதானே ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு நீச்சல் பண்றது ரொம்ப ஆழமா இருந்தது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பண்ணேன். மறந்துட்டேன் நானு. நான் நீச்சல் நல்லா அடிப்பேன். வெளி நீச்சல் அடிக்கிறத விட உள் நீச்சல் நல்லா அடிப்பேன். மறந்துட்டேன். டச் விட்டுருச்சு. போக போக கத்துக்கலாம், பார்க்கலாம். நம்ம ஒரு ஒரு இடத்துக்கும் புது இடங்களுக்கு போம்போது, ஒரு புது புது அனுபவங்கள் கிடைக்கும். நல்லத மட்டும் எடுத்துக்கணும். கெட்டத அப்படியே விலக்கிடணும். நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ்றோம் பார்த்தீங்களா? அதுவே நமக்கு அந்த அனுபவங்கள் தான் சொல்லிக் குடுக்கும். இது புரிஞ்சுக்கிறவங்க அந்த அனுபவத்த வச்சு, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இத மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு நம்ப தெரிஞ்சு அத பயன்படுத்திக்கலாம். ஆனா ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த பச்சூந்தி இருக்கு பார்த்தீங்களா? பச்சூந்தி கூட அது எப்பயாச்சும் ஒரு டைம் தான் நிறம் மாறும். எப்பயாச்சும் ஒரு டைம்னா, காலையில ஒரு கலர்ல இருக்கும். சாயந்தரம் ஆனா ஒரு ஈவினிங் ஆனா ஒரு கலர்ல இருக்கும். ஆனா, நானே ஜூல தான் பார்த்துருக்கேன். நேர்ல பார்க்கல. ஆனா, ஊர் உள்ள நெறைய இருக்கு. எங்க வேணாலும் பார்க்கலாம் நண்பர்களே. அ என்ன பொறுத்தவரைக்கும் எப்படி தெரியுமா? பேசுனா உண்மையா பேசணும். இல்லன்னா பேசவே கூடாது. அப்படிதான் என்னுடைய கேரக்டரு. நான் யார்கிட்டனா ஒரு விஷயம் சாப்பிட்டீங்களா? அப்படின்னு கேட்டாலும், அது உள்ள இருந்து வரும். நுனி நாக்குல இருந்து வராது. அந்த நுனி நாக்குல வர்றது நான் கேட்கவே மாட்டேன். அப்படி ஒரு அவசியமே கிடையாது. அதுதான் நண்பர்களே, இன்னைக்கு நான் போன இடத்துல எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. ஆனா ஒரு சிலர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆளுக்கு ஏத்த மாரி பேசிக்கிட்டு, அதாவது அவங்க கிட்ட ஒரு மாரி பேசுறாங்க. நம்மகிட்ட ஒரு மாரி பேசுறாங்க. அதெல்லாம் அதுக்கெல்லாம் பேரே வேற இல்லையா? கரெக்ட்டுன்னா கரெக்ட்டு, தப்புன்னா தப்பு. அவ்வளோதான். என்ன சொல்றீங்க? அப்படிதானே? அதானே லைஃபு. அப்பதான் அந்த அந்த ஒரு கரெக்ட்டான ஒரு முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த டிசிஷன் தான் நம்மளுடைய தரத்தையும் டிசைட் பண்ணும். ஆமா. அது எல்லா விதத்திலயும் சரி. நம்ப உண்மையா இருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த உண்ம தான் நம்மளுடைய பேருக்கு இனிஷியல் போடுறோம் பார்த்தீங்களா முன்னாடி, அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பேரே அந்த இனிஷியலுக்கே ஒரு பேர் உயிர் குடுக்குறது நம்மளுடைய கேரக்டர் தான். இவங்களா? ஐயோ! இவங்கள கையெடுத்து கும்பிடலாம். ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்கன்றாங்க. அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான் நமக்கு உயிர் குடுக்கும். நம்ம பேருக்கு. அதே மாரி ஐய்யய்யோ! அதுவா? ஐயோ! அப்படின்னுவாங்க பார்த்தீங்களா? அது மாரி சொல்லணும்னு சொல்லக்கூடாது. அது மாரி உண்மையாலுமே அது மாரி ஒரு பேர் எடுக்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் உண்மையா இருக்கணும். அதான். ஆனா ஒரு சிலர் அப்படிதான் நண்பர்களே இருக்காங்க. இன்னைக்கு போன அனுபவம் எனக்கு.